ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் 69. பாதை தந்த தந்தை சாயி. கல்லை இறைவன் என்கிறாய், அதனை கோவில் என்கிறாய். பட்டும் பகட்டும் நிறைந்த ஆடை அலங்கரிப்பு செய்கிறாய். கொட்டும் பாலும் தேனுமாக அவிசொரிந்து மகிழ்கிறாய். ஆனால் உந்தன் இறைவன் பசித்து அம்மணமாய் இருக்கிறான். தெருவில் தெரியும் ஏழை புழுதி உடைகளிலே உறைகிறான். அவனை அவனில் கண்டு நீ உலகினிலே அவனின் உடை அலங்கரிப்பில் மகிழும் நாள், அவன் பசியை போக்கும் நாள். இறைவன் மனம் மகிழும் நாள், உடை அணியும் புனித நாள். பிறப்பு இறப்பு என்னும் மனித சாவின் கடை மூடும் நாள். திறந்திருந்தும் மூடியிருக்கும் கோவில் நடை திறக்கும் நாள். அன்று வரை வறண்டிருக்கும் மனத்தின் பாலைவனத்திலே சென்றுவிடும் இறைவன் கருணை அடிக்கும் என்றும் வெயிலே. வென்று விடும் அதனைச் சேவை என்னும் குளிரின் தென்றலே கொண்டு வரும் இறைவன் உயிரை பூஜை செய்யும் கல்லிலே என்று சொல்லி பாதை தந்த தந்தை சாயி அண்ணலே. சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் 69. Sai shows the path. You consider stone to be God and temple. You drape it with expensive clothes. You pour milk, honey and the like and feel happy. But your God is hungry and naked. He also lives in the have-nots and loiter in dirty robes. They are also Narayanas. The day when you dress them with robes, feed them with good food, is the day when the temples will open. It is the day when you come out of cycle of birth and death. Only the service to those Narayanas will bring God in the stone and turn the stone hearts to God. Thus spake Sai and paved the way for our dharmic life. Om Shanti Shanti Shanti.